வணக்கம் ஜோதிட நண்பர்களே. 2025 ஆவணி மாத கிரக அமைப்புகளின்படி மேச ராசிக்கான பலன்கள். இந்த ஆவணி மாதத்தில் சூரியனானது சிம்ம ராசியில் ஆட்சி நிலை பெற்று கேதுவோடு சேர்ந்து சஞ்சாரம் செஞ்சுட்டு வரும். மாதத்தின் பிற்பகுதியில் புதன் மற்றும் சுக்கிரனுடைய சேர்க்கையும் இருக்கும். ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதம் கிரகண அமைப்புகள் இருக்குது. பட் நம்ம ஊரில் இது பெருசாக தெரியாது, ஒரு பார்ஷியலாக தான் வேலை செய்யும். பட் நார்மலாகவே இந்த கிரகண அமைப்புகள் இருக்கக்கூடிய அந்த காலகட்டம் என்பது ஜென்ரலாகவே எல்லா விஷயங்களும் கொஞ்சம் மந்தமாகத்தான் இருக்கும். குறிப்பாக இந்த மாதம் அரசியல் மற்றும் அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள், நிதிநிலை சார்ந்த விஷயங்கள், என்டர்டெயின்மெண்ட், மீடியா போன்ற விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் அதிக பேசுபொருளாக இருக்கும். பட் அதெல்லாமே ஒரு நெகட்டிவான ஷேரில் பேசுபொருளாக இருக்கும். அதாவது பொதுவான வகையில் மக்கள் விரும்பத்தகாத வகையில் இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் சங்கடத்தோடு பேசுபொருளாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஃபீல்டில் இருக்கக்கூடியவங்கெல்லாம் இந்த மாதம் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே போல் இந்த முறை பார்த்திங்கன்னா புதன் சுக்கிரனுடைய சேர்க்கை இருக்கிறதுனால பெண்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. குறிப்பாக இளம் பெண்கள். அதாவது இந்த மாதிரியான கிரகண அமைப்புகள் வரும்பொழுது பெரும்பாலும் இந்த உயிரினங்களுக்கு செக்ஸுவல் ப்ரெஷர் அதிகமாகும். இந்த மாதிரியான விஷயங்கள்ல கொஞ்சம் சைக்கோத்தனமாக நடந்துப்பாங்க. இதெல்லாம் ஆணுக்கும் பொருந்தும், பெண்ணுக்கும் பொருந்தும். அதனால் இந்த மாதிரியான காலகட்டங்களில் மெயினாக அந்த கணவன் மனைவி உறவுகளுக்குள்ள கருத்து வேறுபாடுகள் ஏற்படுறது, அகாத உறவுகள், சகவாசங்கள் போன்ற விஷயங்களில் சங்கடங்கள் ஏற்படுறது, இந்த மாதிரியான சங்கடங்கள் அதிகம் ஏற்படும். அதிலும் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டங்களில் நாட்டு நடப்பின் அடிப்படையில் பார்க்கும்போது பெண்கள் இந்த மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டியதாக தான் இருக்குது. ஸோ இந்த மாதம் நியூஸ்லேயே பார்த்தீங்கன்னா பெண்கள் அப்படி பாதிக்கப்பட்டாங்க, இப்படி பாதிக்கப்பட்டாங்கன்னு நிறைய நியூஸ் வரும். இது ஆவணி மாதம் ஃபுல்லாகவே வேலை செய்யுது. ஸோ கொஞ்சம் கவனமாக இருங்க. அண்ட் மேச ராசிக்கு இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு 6ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்துட்டு வர்றாங்க. இதனால் மேச ராசிக்காரங்க ரொம்பவுமே ஹைப்பர் ஆக்டிவாக இருப்பாங்க. மூக்குக்கு மேலே கோவம் வரும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி காரியத்தில் கருத்தாகவும் இருப்பாங்க. அதே நேரம் ரொம்பவுமே டென்ஷனாகவும் செய்வாங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் நிதானமாக செயல்படுறதுக்கு முற்படுங்க. தொழில், வேலை, உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் சாதகமாக இருக்கும். நிறைய பேருக்கு இந்த புதிய வேலை வாய்ப்புகள், தொழில் வாய்ப்புகள் போன்ற விஷயங்கள் நல்லபடியாக இருக்கும். அதே நேரம் கொஞ்சம் போட்டி மனப்பான்மை அப்படிங்கிறது அதிகரிக்கும். பெரும்பாலும் எல்லாருக்கூடையுமே கொஞ்சம் எதிரும் புதிருமாக இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கும். ஆக தொழில், வியாபாரம், வேலை நிமித்தமாகவும் இந்த விஷயங்கள் அதிகமாக இருக்கும். பிரயாண அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். தொலைதூர பிரயாணங்கள் செய்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. விருந்து விழாக்கள் போன்ற விஷயங்களை பங்கெடுத்துக்கு வைங்க. பொது விஷயங்கள் மற்றும் பொது காரியங்கள் சாதகமாக இருக்கும். தவிர இந்த மாதம் ராசிக்கு 4ஆம் இடத்துல சுக்கிரன் புதனும் அமர்ந்திருக்கு. ஆக மேசராசிக்காரங்களுக்கு இந்த குடும்ப விஷயங்கள், காரியங்கள் சாதகமாகும். குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும். குடும்பத்துக்குள்ள மன மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்களை பார்த்து வருவீங்க. அதாவது மேசராசிக்காரங்களுக்கு குடும்ப உறவுகள் வகையில் சாதகமான அமைப்புகள் இருக்கும். இப்போ குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக கொஞ்சம் முயற்சி எடுக்கவும் செய்வீங்க. முயற்சி நற்பலன்களை பார்த்து வருவீங்க. பெற்றோர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சிறப்பாக இருக்கும். இளைய உடன்பிறப்புகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை சாதகமான நிலைகளை எதிர்பார்க்கலாம். கணவன் மனைவி உறவுகள் சாதகமாக இருக்கும். திருமண அமைப்புகள் போன்ற விஷயங்களும் சாதகமாக இருக்கும். குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அலைச்சலோட ஆதாயங்களை பார்த்து வருவீங்க. குழந்தைகளோட உடல்நலம் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. குறிப்பாக இளம் பிள்ளைகளாக இருக்காங்க அப்படிங்கும்போது அவங்களோட உடல்நல விஷயங்களை கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவை. பொதுவாக மேசராசிக்காரங்களுக்கு இந்த குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்குதுங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இவங்க விஷயங்கள் காரியங்களில் கேர்லெஸ்ஸாக இருக்க வேணாம், கொஞ்சம் கவனமாக இருந்துக்காங்க. சிலருக்கு குழந்தைகள் வகையில் சுப விசேஷங்கள், காரியங்கள் போன்ற அமைப்புகள் கூட ஏற்படும். அது சார்ந்த அலைச்சல்களும் உங்களுக்கு இருக்கலாம். சொத்து சுகங்கள் மற்றும் வாகன ரீதியான விஷயங்கள் சாதகமாக இருக்கும். ஆடை ஆபரண சேர்க்கைகள், பொன்பொருள் சேர்க்கைகள் போன்ற விஷயங்கள் சிறப்பாக இருக்குது. பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் சமாளிக்கக்கூடிய நிலைகள் இருக்குது. குறிப்பாக மேசராசிக்காரங்களுக்கு எதிர்பாராத வகையில் பண வரவுகள் அப்படிங்கிறது கொஞ்சம் சாதகமாக இருக்கும். ஸ்பெகுலேட்டிங் சார்ந்த விஷயங்களை மட்டும் தவிர்த்துக்கங்க. திடீர் பண வரவு, திடீர் அதிர்ஷ்ட அமைப்புகள் போன்ற விஷயங்களும் அப்பப்போ வேலை செய்யும். பட் அதே நேரம் வரவுகள் எந்த அளவுக்கு இருக்கோ செலவுகளும் போயிட்டு தான் இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஸ்பெகுலேட்டிங் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தை சார்ந்த விஷயங்கள் சாதகமாக இருக்கும். கூட படிக்கிறவங்க, பழகிறவங்ககிட்ட மட்டும் கவனமாக இருங்க. நீங்க சும்மா இருந்தாலும் வம்புக்கு இருக்கிற மாதிரி ஏதாவது விஷயங்களை செஞ்சுட்டு தான் இருப்பாங்க. இந்த விஷயங்களை மட்டும் மாணவர் கொஞ்சம் கவனமாக இருங்க. மற்றபடி கல்வி வித்தைகளை சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்க முடியும். உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள், பொது விஷயங்கள், காரியங்கள் இதெல்லாமே ஒரு சாதகமான அமைப்புகள் இருக்கு. எல்லாருமே பெரும்பாலும் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சப்போர்ட்ஃபுல்லாக தான் இருந்துட்டு வருவாங்க. குலதெய்வ வழிபாடுகள் போன்ற விஷயங்கள் சாதகமாக இருக்கும். முடிஞ்சா இந்த மாதம் மேசராசிக்காரங்க குலதெய்வ வழிபாடுகளை கட்டாயமாக மேற்கொள்வது நல்லது. ஸோ ஓவராலாக மேசராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாத அமைப்பு அலைச்சலோட ஆதாயங்களை கொடுக்கும். முடிஞ்ச அளவுக்கு டென்ஷனை தவிர்த்துக்கங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.